OHS சினிமா நேயர்களுக்கு வணக்கம். லெவல் கிராஸ்ன்றது சமீபத்தில் திரைக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய பேர். இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாறுபட்ட திரைப்படம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்ல, மாறுபட்ட திரைப்படத்தை எப்படி உருவாக்குவது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? அதை குறிப்பிட்ட குறைந்த பட்ஜெட்டில் மாறுபட்ட ஒரு கதைக்கருவை வைத்து வேறுபட்ட பாணியில் ஒரு படத்தை படமாக்கி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? பொதுவாக வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் அப்படின்றத வந்து மலையாள பட உலகத்தை சேர்ந்தவர்களிடம் தான் நம்ம கற்றுக்கிறணும். உண்மையாகவே இந்த லெவல் கிராஸ் திரைப்படத்தை வந்து நம்ம போய் படத்தை பார்க்கும்போது பெரிய எதிர்பார்ப்பு அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து அஸ்ரஃப் அபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர், அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை போய் நம்ம போய் பார்க்க போகும்போது இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக எதிர்பார்ப்பு அப்படின்ற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் பார்த்தேன், பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அதே மாதிரி நான் எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் தான். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஆசிஃப் அலி, இந்த படத்தினுடைய கதாநாயகி அமலா பால் அப்படி வச்சுக்கோங்களேன். இதில் என்னன்னா, இந்த 2 கதாபாத்திரத்தை மட்டுமே வச்சு ஒரு முக்கால்வாசி படம் பண்ணுறது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? யோசித்து பாருங்கள். அது பெரிய நகரம் இல்லாமல், ஒரு கிராமம் இல்லாமல், ஒரு பள்ளிக்கூடம் இல்லாமல், கல்லூரி இல்லாமல், இல்லாட்டி பெரிய ஊர்கள் இல்லாமல், இல்லாட்டி ஏகப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் அப்படியே கதாநாயகனுக்கு ஃப்ரெண்ட்ஸு, கதாநாயகிக்கு ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே வில்லன்கள் அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நத்திங். அப்படிப்பட்ட விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து இப்படி ஒரு படத்தை வந்து வித்தியாசமான ஒரு படத்தை வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? உண்மையாகவே வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு முயற்சி. இப்போ எப்படின்னா லெவல் கிராஸ்ன்னு சொல்லி இந்த பேர் வச்சது அப்படின்றது ஒன்று இல்லையா? அதுக்கு ஏற்றது மாதிரியே இப்போ லெவல் கிராஸ்ன்னு நம்ம பார்ப்போம்ல, இப்போ ரயில்வே ட்ராக் அப்படின்லாம் இருக்கும்போது லெவல் கிராசிங்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அது வந்து ஊருக்குள்ளே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெட்ட வழி பொட்டல் அப்படின்றோம்ல, அது மாதிரி ஒரு பாலைவனம் பகுதி. ஆனால் பாலைவனம் கிடையாது, பாலைவனம் மாதிரி வறண்டு போன ஒரு நிலப்பகுதி. அந்த இதில் வந்து ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. அந்த லெவல் கிராசிங் பக்கத்தில் ஒரு தகர கொட்டாய் போட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து நிறைய ட்ரெயின்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய ரூட்டு கிடையாது. ஒரு நாளைக்கே ஒரு ட்ரெயின் தான் போகும். எப்போவாது குட்ஸு ட்ரெயின் ஒன்று போகும், அவ்வளோதான். அந்த ட்ரெயின் போகிற டைமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் இங்கே கிடையாது. ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் வந்து ஒரு ஃபோன் வரும், லேண்ட்லைன் ஃபோன். வந்து அந்த யார் பேசுகிறது அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஒரு வாய்ஸ் மட்டும் வரும். அந்த வாய்ஸ் வந்துச்சுன்னா இங்கே இதில் இருக்கக்கூடிய ஆசிஃப் அலி தான் அந்த லெவல் கிராசிங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த ஃபோனை எடுத்து எஸ் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பச்சை கொடியை போய் காமிக்கணும். அதான் வேலை. இவர் ஃபோன்லாம் பண்ண முடியாது, பேசலாம் முடியாது. அப்படி வச்சுங்களேன். பேசுகிறதுக்கான அந்த இதெல்லாம் அதில் இல்லை, அதுக்கான ஆப்ஷன்லாம் அதில் இல்லை. அந்த ட்ரெயின் வரும்போது அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்படி ஒரு அந்த நேரத்தில் மட்டும்தான் பெல் அடிக்கும் ட்ரெயின். இப்படி ஒரு கேரக்டர். அப்படி வந்து படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே வந்து அந்த பச்சைக்கொடியை போய் ஆட்டிட்டு வந்து அப்படின்னு வரும்போது ஒரு இளம் பெண் அந்த ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்லேருந்து குதித்தது மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் வரும். போய் பார்த்தா குப்புரை வந்து அமலா பால் விழுந்து கிடப்பாங்க. அமலா பாலை மூச்சு இருக்கா அப்படின்னு கையெல்லாம் வச்சு பார்ப்பார். மூச்சு இருக்கும், அது ஒன்றும் கிடையாது. ஆனால் மயக்க நிலை. அப்படியே தூக்கிட்டு வந்து தன்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு வந்தார். பக்கத்துலேயே தன்னுடைய பிளேஸ் வந்து அவர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச பிறகு அப்போ என்ன, யார் நீ, என்ன ஏது அப்படின்னு வரும்போது இது மாதிரி என் கணவன் கூட நான் வந்துக்கிட்டு இருந்தேன், என் ஹஸ்பண்டு கூட. அவர்கிட்ட தப்பிக்கணும் அப்படின்றக்காக நானே குதிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன் குதிக்கணும், நீ யார் அப்படிங்கும்போது நான் வந்து இது மாதிரி அமலாபாலனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நான் இது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு, மனநல மருத்துவர், நிறையா வந்து நான் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போது ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இளைஞர் வந்து என்கிட்ட வந்தாப்புல. வரும்போது அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து இப்படி இப்படின்னு வரும்போது காலப்போக்கில் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு இப்படி இப்படின்னு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த இளைஞர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா அப்படின்ற நானும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன். அவங்க வந்து அதை எதிர்த்தாங்க. பட் எதிர்ப்பெல்லாம் மீறி சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். பண்ண பிறகு தான் அந்த ஆளுடைய உண்மையான குணம் என்னன்றது தெரிஞ்சு அப்படியே வந்து ஒரு சேட்டிஸ்ட் மாதிரி மாறி என்னை அடித்து உதச்சி தகராறு பண்ணி தொந்தரவு கொடுத்து தொல்லை கொடுத்து இப்படின்ற மாதிரி ஆகி ஒரு நரகத்தில் சிக்கிக்கிட்டேன். எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வரும்போது இப்போ 2 பேரும் பயணம் செஞ்சு இந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வேறு வழியே இல்லை அப்படின்னும்போது இந்த இடத்துல நம்ம வந்து வெட்ட வழி பொட்டல் ஆளரவம் இல்லாத ஒரு இடமா இருக்குது, இந்த இடத்துல குதிச்சுக்குவோன்னு சொல்லிட்டு நான் குதிச்சிட்டேன். அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக நான் குதித்தேன், இதுதான் உண்மை அப்படின்ற பேட்டர்னில் அவள் தன்னுடைய நேரேஷனை சொல்லுவாள். இப்போ வந்து அந்த ஆள் போய் நான் இல்லைன்னு உடனே மறுபடியும் தேடி திருப்பி வரலாம் அப்படின்னு. அப்படி அவன் திருப்பி வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து ஒன்று அந்த ஆள்கிட்ட சேராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அது என்கிட்ட விட்டுரு. இப்போ இவனுடைய நேரேஷன் ஒன்று இருக்குல்ல, அப்போ நீ யார் அப்படின்னும்போது எங்கள் அம்மா எனக்கு இருந்தாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க, தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நான் கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன். ஒரு ஸ்டேஜில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க.
நான் வந்து திருமணம் செஞ்சு சந்தோஷமான இளைஞனாக வாழணும்னு எங்கள் அம்மா நினச்சாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அது பிறகு வாழ்க்கையில் வந்து எனக்கு எந்த பிடிமானமும் இல்லாமல் அப்படியே வந்து அமைதியாக இங்கே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி தன்னுடைய நேரேஷனை ஆசிஃப் அலி சொல்லுவார். இப்படி சொன்ன பிறகு இதான் இவங்களுடைய நேரேஷன் அப்படி வச்சுங்களேன். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஏற்கனவே ஆசிஃப் அலி தான் முதல்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுன்றதெல்லாம். இப்போ நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கும்னா, இந்த இடத்த வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாள். க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு தகர பெட்டி ஒன்று இருக்கும் கீழே. அந்த தகர பெட்டியை திறக்கும்போது அதில் வந்து பேப்பரில் வந்து செய்திகள் வந்து 4-5 பேப்பரில் வந்து செய்திகள் கட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து 4 பேரை, ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்க, இதை வந்து தலையில் கபாலத்தில் தலையில் வந்து அடித்து 4 பேரை கொலை செய்து அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கும். இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருவாள். அப்போ அந்த செய்தியை படிச்சுட்டான்றது ஆசிஃப் அலிக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீ யார், உண்மையை சொல்லு அப்படின்னு வரும்போது ஆசிஃப் அலி இப்போ இன்னும் அடுத்த நேரேஷன். இது படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மாதிரி டேர்னிங்ஸ் நிறையா இருக்கும், டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆசிஃப் அலி அப்போ சொல்லுவார், இது மாதிரி வந்து எங்கள் அம்மா பொண்ணு பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னான்ல, திருமணமே ஆகலைன்னு சொன்னேன். இப்போ வந்து இன்னொரு வருஷன் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கிராமத்து பொண்ணு, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணை போய் பொண்ணு பார்க்குறது அப்படின்னு போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி வேறு யாரையாவது காதலிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். இந்த பொண்ணு யாரையும் காதலிக்கலைன்ட்டா. சரி, இதெல்லாம் தாண்டின பிறகு யாரையும் காதலிக்கலை, நான் விரும்புகிறதே ஒன்றை மட்டும்தான், இப்போ காதலிக்கிறதே ஒன்று மட்டும்தான்ற மாதிரி அவள் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. 3ஆவதும் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு வரும்போது நான் வேண்டான்னு நினச்சேன். என் மனைவி வந்து வேணும்னு சொல்லி சொன்னான். அப்போ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி போய் அப்படின்னு வரும்போது டாக்டர் சொன்னாங்க, 3ஆவது குழந்தையா, உனக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமே உனக்கு இல்லையாப்பா, அது இருந்தால் தானே உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு குழந்தை கொடுக்கறதுக்கான இதே இல்லை உன்கிட்ட, உன் ரத்தத்துலேயே அந்த இது கிடையாதுன்னு. இல்லை, எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குன்னு. 2 குழந்தை இருக்குதா அப்படின்னா அந்த ஆள் திகைப்பாக அந்த டாக்டர் பார்ப்பார். இதுக்கு இடையில் என்னென்னா, முதல்ல அந்த பொண்ணுனுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தனை கொண்டு வந்து கூட மாட நமக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவள் சொல்லி அவள் வீட்டில் வந்து அவன் அந்த இளைஞனுக்கு இருப்பான் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ இது சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போய் வீட்டுக்கு போனால் அந்த சொந்தக்கார இளைஞன் கூட அவள் படுத்து கிடப்பாள். ஒய்ஃபு அதிர்ச்சி அடைஞ்சிருவான். அப்போ ஏற்கனவே இந்த 2 குழந்தை பிறந்ததே எனக்கு பிறந்தது இல்லையா, அவனுக்கு பிறந்தது குழந்தையா அது 2மே அப்படின்னு இது அதிர்ச்சி அடையக்கூடிய ஆசிஃப் அலி அந்த 4 பேரையும் அந்த சொந்தக்கார பையன், அந்த பொண்ணு மனைவி, 2 பசங்க 4 பேரையும் சீனாக காமிக்க மாட்டாங்க. 4 பேரையும் நான் கொன்னுட்டேன்னு சொல்லி தலையில் அடித்து கொன்னுட்டேன்னு சொல்லி இது இப்படிப்பட்ட சம்பவம் என் லைஃப்பில் நடந்துருச்சு. அது பிறகு பேப்பர்லாம் வந்துருச்சு. பிறகு போலீஸ் என்ன தேடுவாங்க அப்படி இப்படின்றதில் வந்து டிமிக்கி கொடுத்தா இப்படி எஸ்கேப் ஆகி அப்படி இப்படிலாம் எங்கெங்கேயோ சுற்றி எங்கள் அம்மா அதுக்கு இடையில் இறந்துட்டாங்க. இப்படிலாம் வரும்போது இந்த ஏரியாவுக்கு வந்தேன். இங்கே வரும்போது இதில் ஏற்கனவே இதில் வந்து இந்த லெவல் கிராசிங்கில் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ரகு அப்படின்ற பேரில் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ரகு. இப்போ ரகுன்ற பேரில் நான் உழவிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நான் ரகு கிடையாது, என் பேர் ரகு கிடையாது, அவர் தான் ரகு. அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு. இங்கே வந்து நான் தங்கினேன். ஒரு ஸ்டேஜில் அவருக்கு அவரையும் நீ கொண்டுட்டியான்னு. அவரை நான் கொல்லலை. அவர் ஒரு தடவை மயக்க கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து இறந்துட்டார். நார்மல் டெத்து தான். இந்த இடத்துல தான் அவர் போய் அடக்கம் பண்ணேன். அதுக்கு பிறகு இது யாரும் விசாரிக்க போகிறதில்ல, அவரா இவரா அப்படின்னா அந்த பேரை வச்சு நான் உழவிக்கிட்டு இருக்கேன். வெளியே இருக்கவங்க என்னென்னா, அந்த ரகுன்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அந்த லெவல் கிராசிங்கில் வேலை பார்க்குறாரு அப்படின்றது. இதான் உண்மைன்ற மாதிரி சொல்லி இப்போ ஒரு நேரேஷன் இவர் ஒரு நேரேஷன் சொல்லிட்டாரா, சொன்ன பிறகு அப்போ இவன் மேலே தப்பு கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி நடந்திருக்கு, ஆனால் உண்மையை சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த தண்ணி எடுக்க போகிறதுன்ற ஒரு மேட்டர் சொல்ல. தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருப்பா. போயிருக்க டைமில் ஒருத்தன் வந்து கதவை தட்டுவான். என்னென்னு போய் கதவை திறந்தா அந்த கணவன் சொல்லிட்டு அவன் சொன்னால அவன். இப்போ 75% படம் ஓடிடுச்சு. 3/4 படம் ஓடும்போது அந்த கேரக்டர் என்ட்ரி. அவன் வந்து இங்கே யாராவது வந்தாங்களான்னு, இல்லை யாருமே வரலான்னு. ட்ரெயின்லேருந்து யாராவது குதித்து கிடந்து நீ பார்த்தையான்னு, இல்லை யாருமே பார்க்கல. அப்படியா, யாருமே வரலையா, ட்ரெயின்லேருந்து குதித்து யாரும் இங்கே வந்து வரல, இல்லை யாரும் வரல, நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாருங்கள், திருப்பி அதே கேட்காதீங்க. இப்போ எந்த பொண்ணு இங்கே அப்படி ஒரு பொண்ணே இங்கே யாரும் வரல. பொண்ணே வரலையா, நான் பொண்ணுன்னு ஒன்று கேட்கலையே, யாராவது வந்தாங்களான்னு தான் கேட்டேன். நீ எந்த பொண்ணும் வரலன்ற. அப்போ யாரோ வந்திருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவான். வந்தால் ஏற்கனவே இந்த போட்டு வந்த ஒரு சிவப்பு கலரில் ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை அழுக்காக இருக்குன்னு சொல்லி கட்டி போட்டு இவனுடைய லுங்கி இந்த சட்டையை வந்து மாட்டியிருப்பாள். அந்த துணி அங்கே கிடக்கும். அப்போ அமலா பால் இங்கே வந்திருக்கான்றது தெரிஞ்சிடும் அவனுக்கு. தெரிஞ்ச உடனே அவள் இங்கே தான் வந்திருக்கா, அங்கே அவள் எங்கே அப்படின்னு வரும்போது அவளை தன்னை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாளே, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லியிருப்பாளே அப்படின்ற மாதிரி. இப்போ
அது உண்மையான கதை என்னன்றது நான் சொல்லட்டா அப்படின்னா, அவன் ஒரு வெர்ஷன் சொல்லுவான். என்னென்னா, மனோதத்துவ டாக்டர் வந்து நான் வந்து ஒரு மனநல டாக்டர். என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பொண்ணு வந்தா. அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தினேன். இன்னும் முழுசாக குணம் ஆகலை. அவளை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றக்காக கூட கூப்பிட்டுட்டு, நாங்கள் வந்து இடையில கணவன் மனைவியாக வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னால், சரின்னு சொல்லி சம்மதிச்சுனா நாங்கள் கணவன் மனைவி ஆகிட்டோம். ஆன பிறகு எனக்கு இன்னும் வந்து அவள் மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டவள் ஃபுல்லாக குணமாகலை. நான் ட்ரெயினில் வந்து அவளை கூப்பிட்டுட்டு போனேன். போகும்போது அவள் வந்து ட்ரெயின்லேருந்து கீழே குதிச்சிட்டான். இப்போவும் அவள் பேஷண்ட்டு. என்னையா இது? அவள் வந்து மனநல டாக்டர்னு சொல்லிட்டு இவனை பேஷண்ட்டுன்னு சொன்னால், இப்போ பார்த்தா இவன் டாக்டர்ன்றான், அவளை பேஷண்ட்டுன்றான். ஒரு லெட்டர் போட காமிப்பேன், அதில் டாக்டர்னு போட்டு இவன் பேரெலாம் போட்டிருக்கான். இவன் வந்து அதான் படம் ஃபுல்லாகவே நான் சொன்னல, படம் ஃபுல்லாகவே டேர்னிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்னு. அதுக்கு பிறகு இப்போ அவள் வந்தாச்சு. இப்போ இந்த படம் 75% இந்த 2 கேரக்டரு, முக்கால்வாசி படம் வந்தோடனே இப்போ 3 கேரக்டர் ஆகிடுச்சு. இந்த 3 கேரக்டர் இப்போ வந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு என்ன மேட்டர்னா, கிளைமேக்ஸில் படம் முடிய போகுது பாருங்கள், அப்போ கூட டேர்னிங் இருக்கும். படம் ஃபுல்லாகவே டேர்னிங்ஸ். இப்படி ஸ்கிரிப்ட், அருமையான ஸ்கிரிப்ட், இவ்வளவு திருப்பு முனைகளை வச்சு ஒரு படத்தை பண்ண முடியுமா? அதனால தான் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள், உதவி இயக்குநர்கள், கேமராமேன் இப்படிலாம் இருக்கீங்களா, நீங்கள்லாம் கட்டாயம் இந்த வந்து லெவல் கிராஸ் படத்தை கட்டாயம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கதை எப்படி அமைப்பது, இப்படி கூட ஒரு திடுக்கிடும் சம்பவங்களை வைத்து, விறுவிறுப்பான சம்பவங்களை வைத்து ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு மேட்டரில் 3 கேரக்டரில் வச்சு 2 கேரக்டர் தான் சொல்ல போனால், ஒரு கேரக்டர் வந்து முக்கால்வாசி படத்தில் தான் வருது வச்சு இது என்ன செலவு வரப்போகுது யோசிச்சு பாருங்கள். ஒரு லெவல் கிராசிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வச்சு தானே ஷூட்டிங்கு, அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை வச்சு ஒரு குறிப்பிட்ட குறைந்த நாட்களில் குறைந்த பட்ஜெட்டில் படத்தை எடுத்துருப்பாங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வர படம் ஏவனாக இருக்கும். ரன்னிங் ஹவர்ஸ் கூட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான், 1.25 மணி நேரமே நம்ம ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு மாறுபட்ட அட்டம்ப்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிச்சயமாகவே வந்து இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்ததற்காக அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனரை வந்து மனம் திறந்து நான் பாராட்டுகிறேன். இதில் வந்து சாங்கு இந்த மாதிரி மேட்டர்லாம் கிடையாது. விஷால் சந்திரசேகர் அவர் தான் பின்னணி இசை. படத்தில் பின்னணி இசை A1 எக்ஸ்ட்ராடினரி ரீரிகார்டிங். படம் ஃபுல்லாகவே அதாவது தென்றல் நம் மேனியை வருடுவதைப் போல அப்படி மென்மையான கவித்துவத்தன்மை கொண்ட பொயட்டிக்கான அருமையான பின்னணி இசை. அப்படி படம் ஃபுல்லாகவே விஷால் சந்திரசேகர் தன்னுடைய பின்னணி இசையின் மூலம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. அதனால் மாறுபட்ட ஒரு திரைப்படம். அந்த படத்தை திரையரங்கில் பார்க்க முடிஞ்சுன்னா பாருங்கள், இல்லாட்டினா பின்னாடி OTT பிளாட்ஃபார்மில் வந்த பிறகு பாருங்கள். அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த மாறுபட்ட மலையாள திரைப்படம் லெவல் கிராஸ். இந்த கதாபாத்திரத்தில் வந்து 2 பேருமே ஆசிஃப் அலி எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காரு. அதாவது செயற்கைத்தன்மையே இல்லாமல், மிகை நடிப்பே இல்லாமல் இயல்பான பெர்ஃபார்மன்ஸு, பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆசிஃப் அலியுடைய பெர்ஃபார்மன்ஸு. அமலாபாலை பற்றி இன்னும் சொல்ல போனால், எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட உலகம் வந்து அமலாபாலை வந்து சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்றத அவங்க. தென்னிந்திய நடிகைகளிலே மிகச்சிறந்த ஒரு 10 நடிகைகள் எடுத்தோம்னா அதில் ஒரு நடிகை அமலாபால். மலையாள திரைப்படம் வந்து அமலாபாலுடைய திறமையை நன்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் படத்தில் வந்து அமலாபாலனுடைய திறமையை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம் அப்படின்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. மலையாள திரைப்படங்களில் அமலாபாலை பார்க்கும்போது மலையாள பட உலகம் அமலாபாலை நன்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத பல திரைப்படங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த திரைப்படத்திலையும் அமலாபால் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார், கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு. அதனால் இந்த லெவல் கிராஸ் படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக எனக்கு எப்படி பிடிச்சோ அதேமாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும்ன்றதை என்னால் உறுதியான குரலில் கூற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.